ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மென்சுரேஷன் 3D அதாவது வால்யூம் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு 30 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் இங்கே 6 சென்டிமீட்டர்னு வரணும். இங்கே கொடுத்துருக்கா பாருங்கள், இந்த 6 சென்டிமீட்டர் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 6 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உருளை அதாவது சிலிண்டர் கொடுத்துருக்கான். சிலிண்டரோட பேஸ் ஏரியா என்னது? 30 ஸ்கொயர் சென்டிமீட்டரா? பேஸ் ஏரியானா என்ன? இந்த கீழே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இதோட ஏரியா தான் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, அந்த சிலிண்டரோட உயரம் அதாவது ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான்? அதன் கன அளவு அதாவது வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியணும். வால்யூம் ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் பை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குல்ல, இதில் ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, பை மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ என்னாகும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ ஆர் ஸ்கொயர் பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 30 பை பை அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது, அதுக்கு பதில் 30 பை பை அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டா 6 அப்படின்னு. அப்போ இந்த பை கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 30 இன்ட்டு 6 எவ்வளோ? 180. அப்போ அந்த சிலிண்டரோட வால்யூம் 180 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 180. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஒரு கலசத்திரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பும் கன அளவும் முறையே டேஷ் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்கானா. என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. என்னது? 486. அடுத்து என்ன கேட்டிருக்கானா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இன்னொன்று என்னது? வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. எதோடது கொடுத்துருக்காங்க? கியூபோடது. ஸோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம், இந்த 3 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னென்னா 6a². ஏ அப்படின்றது கியூபோட சைடு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 4a². அண்ட் வால்யூமோட ஃபார்முலா a³. இதில் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே கியூபோட சைடு. ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 486. இப்போ கொடுத்துருக்கிற இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? எல்எஸ்ஏ அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாலையும் வால்யூம்லையும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ a² ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த 6 அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? ஏன்னா ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணாலும் டிவைடில் தான் வரப்போகுது. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 8 சார் 48னு கிடைக்குமா? அடுத்து 6 × 1 6. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 9 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா a² ஈக்குவல் டு 81னா ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ 81க்கு ரூட் எடுத்திங்க அப்படின்னா 9 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? LSA இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு a² வேல்யூ என்ன? 81. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 × 1 4, 4 8 சார் 32. அப்போ 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. சாரி, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. இப்போ இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 324 எதில் இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் 324 இருக்குது, இதுலேயும் 324 இருக்குது. பட் கேட்டிருக்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான், அதுக்கு அடுத்து தான் வால்யூம் கேட்டிருக்கான். அப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 729 சென்டிமீட்டர் கியூப் தான் இதுக்கான ஆன்சர். இல்லை வால்யூம் எனக்கு தனியாக கண்டுபிடிக்கும் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? a³ வால்யூம் ஏவோட வேல்யூ என்னது? 9. அப்போ 9 கியூபோட வேல்யூ 729 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 729 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், சமமான ஆரம் மற்றும் உயரம் கூம்பு, கோளம், உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு கோன், ஸ்பியர் அண்ட் இன்னொன்று என்னது? சிலிண்டர். இந்த 3த்துக்குமான வால்யூம் கேட்டிருக்காங்க, வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோடைய ஆரம்னா என்ன? ரேடியஸ். அண்ட் அதோட உயரம்னா என்ன? ஹைட். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, கோனோட வால்யூம் ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ அப்படியே ஃபார்முலா எழுதி போடுற நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோனோடைய வால்யூம் ஃபார்முலா என்னென்னா 1/3 பை r² h இஸ் டு, அடுத்து என்ன கேட்டிருக்கான்? ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 பை r³. அடுத்து உருளை அதாவது சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னென்னா பை r² h. இப்போ நமக்கு தெரியும் r அண்ட் h ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ இந்த ஹெச்சுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? rன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 1/3 பை, இங்கே ஒரு r², இங்கே ஒரு r, டோட்டலாக எவ்வளோ? r³ கிடைக்கும். இங்கே 4/3 பை r³. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை. இங்கே பை r² இருக்குது, ஹெச்சுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? rன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ r³ கிடைக்கும். அப்போ 3த்துலேயுமே பை r³ பை r³ பை r³ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது?
1/3 4/3 1 மட்டும்தான் இருக்குது. பட் ரேஷியோவில் இருக்கும்போது நமக்கு வேல்யூஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா டோட்டல் ரேஷியோவையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த 3 அப்படியே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குது. இங்கே 4, இங்கே 3 × 1 3. ஸோ இதற்கான ஆன்சர் 1:4:3 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 4th கொஷின். 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் என்பது சென்டிமீட்டரில் அப்படின்னு கேட்டிருக்கானா. ஃபஸ்ட்டு ஸ்பியரோடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் என்னது 9/16 பை. அண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதோடைய ரேடியஸ் கேட்டிருக்கான். இப்போது ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கொஷனில் பார்த்தோம். இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள், 4/3 πr³ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4/3 πr³ ஈக்குவல் டு 9/16 பைன்னு இருக்கா. இதில் எது எது கேன்சல் ஆகுமோ டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த பை கேன்சல் ஆகிடும், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 4/3 இருக்குல்ல, இது ஈக்குவல் கன்சைட் போச்சுன்னா என்ன ஆகும், 3/4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ 9/16 × 3/4. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 3 சார் எவ்வளோ 27. 16 × 4 எவ்வளோ 64. எனக்கு r³ வேல்யூ தான் 27/64. ஆரோட வேல்யூ வேணும்னா இந்த கியூப் ஒன் சைட் போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறிடுமா, கியூப் ரூட் ஆஃப் 27/64. அந்த கியூப் ரூட் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் காமன் தான். பட் 27க்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 3 கிடைக்கும், 64க்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதற்கான ஆரம் எவ்வளோ அப்படின்னா 3/4 சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3/4. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு காண்க. வலைபரப்புனா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கூம்பின் ஆரம், அதாவது ரேடியஸ் வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க, உயரம் ஹைட் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சிஎஸ்ஏ கோனுடைய சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னா πr/l. இங்கே அந்த கோன் டயக்ராம் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை தான் ஹைட்டுன்னு சொல்லுவோம், இதை ரேடியஸ்னு சொல்லுவோம். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 24ன்னு கொடுத்துருக்கான், ரேடியஸ் எவ்வளோ 7. பட் ஃபார்முலாவில் ஹச் அப்படின்றது ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது எல்லுன்னு இருக்குது. எல்லுன்னா என்னென்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதோ இங்கே இருக்குல்ல, இதை தான் எல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண முடியும். பட் எனக்கு இப்போதைக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் தெரியாது. வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது தெரியுதா, அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே 24 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹைப்போடென்யூஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா. இது ஹைப்போடென்யூஸ்னு சொல்லுவோம், இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட். ஓகேங்களா. அப்போ பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்னென்னா ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ ஹைப்போடென்யூஸ் என்னென்னு எனக்கு தெரியாது, அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, தெரியாத வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் எவ்வளோ 24 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் 7 ஸ்கொயர். இப்போ 24 ஸ்கொயரோட வேல்யூ 576, 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 625ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 625னா எக்ஸோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 625. இது ரூட் எடுத்திங்க அப்படின்னா 25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எனக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், அப்போ இதோட வேல்யூ தான் 25. அப்போ எல்லோட வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா. பையோட வேல்யூ 22/7. ஆர் ரேடியஸ் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 7. எல்லோட வேல்யூ என்னது 25. இப்போ 7 கேன்சல் ஆகிடும். 22 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 × 2 எவ்வளோ 50, 0 ரிமைனிங் 5. 25 × 2 50 + 5 55. ஸோ 550 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின். ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறத்தில் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கன அளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பில்லர் இருக்குது. பில்லர் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா கீழே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோனை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் தான் ஒரு பில்லர் இருக்குது. அண்ட் இதில் சிலிண்டர் தனியாக கோன் தனியாக தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டருக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர். அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 49 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆரம் அதாவது ரேடியஸ் என்னது 6 சென்டிமீட்டர். இப்போ இங்கே கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியஸை சொல்லுவோம். அண்ட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 6னா சேம் இந்த சர்க்கிளும் அதே தானே. அப்போ இதோட வேல்யூ 6ஆக தான் இருக்கும். இதை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹைட்டோட வேல்யூ தான் 49 அப்படின்னு இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர். ஸோ கோனோட ஹைட் என்ன சொல்லுவோம், இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிள் வந்து சிலிண்டரோட டாப்லேயும் இருக்குது அண்ட் கோனோடைய பேஸ்லேயும் இருக்குது. கரெக்டாக. ஸோ இங்கேருந்து இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கோனோடைய ஹைட் சொல்லுவோம். ஸோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 14 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க
தூணின் கன அளவு யாது. அப்போ இந்த டோட்டல் பில்லருடைய வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிலிண்டரோட வால்யூம் ப்ளஸ் இந்த கோனோட வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் வால்யூமாக நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த பில்லரோட வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே, என்ன ஃபார்முலா, πr²h. அப்போ ஆரோட வேல்யூ ரேடியஸ் எனக்கு தெரியும் 6ன்னு, ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ 49ன்னு தெரியும். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னொன்று என்னது, கோனோடைய வால்யூம் ஃபார்முலா என்னது, 1/3 πr²h. இதுலேயும் சேம் அதே தான், பையோட வேல்யூ தெரியும், r² என்னது ரேடியஸ், இதுக்கும் ரேடியஸ் சேம் தானே. ஸோ சர்க்கிள்லேருந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான். அப்போ சர்க்கிளோட ரேடியஸ் 6 அப்படின்னா கோனோட ரேடியஸ் என்னது சேம் 6 தான். அப்போ ஆரோட வேல்யூ 6ன்னு தெரியும், ஹைட்டோட வேல்யூ 14ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாமா. இங்கே பையோட வேல்யூ என்னது, அண்ட் இன்னொன்று நீங்கள் ரெண்டையும் எப்படி ஆட் தானே பண்ண போகிறீங்க. ஸோ சிலிண்டரோட வால்யூம் ப்ளஸ் கோனோட வால்யூம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா πr² ப்ளஸ் 1/3 πr²h. இதில் பை மட்டும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா. ரிமைனிங் r²h, இது வந்து என்னது சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. அண்ட் ரெண்டுத்துக்கும் ஆரும் சேமாக தான் இருக்குது, ரேடியஸும் சேம் தானே. அப்போ r² நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ காமனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியே எடுக்கணும், இல்லைனா டேரெக்டாக உள்ளே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ எப்படி 22/7 தான் ரெண்டுத்துலேயும். ஸோ அதையும் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஆரோட வேல்யூவும் 6 தான், கோனுக்கும் 6 தான், அண்ட் சிலிண்டருக்கும் 6 தான். ஸோ ஆரையும் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன், அதாவது r². ரிமைனிங் உள்ள என்ன இருக்குது, h ப்ளஸ் 1/3 h அப்படின்னு இருக்கா. ஏன் ஹைட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஹைட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஏன்னா கோனுக்கு ஹைட்டு 14, சிலிண்டருக்கு ஹைட்டு 49. வேணா h1 h2 அப்படின்னு போட்டுக்கோங்க. h1 அப்படின்னா சிலிண்டரோட ஹைட்டு, h2 அப்படின்னா கோனோட ஹைட். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா. பையோட வேல்யூ என்னது 22/7, ஆரோட வேல்யூ என்னது 6. அப்போ 6² கிடைக்குமா. 6² 6 × 6. ரிமைனிங் உள்ள ஹைட்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். h1 என்னது சிலிண்டரோட ஹைட் 49 ப்ளஸ் h2 என்னது கோனோட ஹைட். கோனோட ஹைட் எவ்வளோ 14. அப்போ 1/3 × 14 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே உள்ள ப்ராக்கெட்டை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். வெளியே இருக்கிற வேல்யூ எதுவும் மல்டிப்ளை பண்ணாதீங்க, இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க. 22/7 × 6 × 6 இருக்கா. இப்போ உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் நான் சால்வ் பண்ணணும். இப்போ 1/3 × 14 அப்படின்னா வேல்யூ என்னது 14/3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியும். பட் இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங், டிவைடில் 1 இருக்கிறதா மீனிங். அப்போ அதை நான் 3ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா கீழேயும் மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 49 × 3 எவ்வளோ, 3 9s are 27, 7 ரிமைனிங் 2, 3 4s are 12 + 2 14, 147 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ இங்கே எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. நியூமரேட்டரில் இருக்க 14 அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க, /3. இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வேல்யூஸ் இருக்குல்ல, 22/7 × 6 × 6 × 147 + 14 எவ்வளோ 161 அப்படின்னு கிடைக்குமா, /3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 இது கூட கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த 7ஐயும் 161 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2s are 14, ரிமைனிங் 2 அப்படின்னு இருக்கும் 21, 7 3s are 21. ரிமைனிங் என்ன இருக்குது 22 × 6 × 2 × 23. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணுவோமா. 22 × 2 எவ்வளோ 44 இன்ட்டு இந்த 6 × 23 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 6 × 23 ஃபஸ்ட்டு 6 3s are 18, 8 ரிமைனிங் 1, 6 2s are 12 + 1 13, 44 × 138. இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 8s are 32, 2 ரிமைனிங் 3, 4 3s are 12, 12 + 3 15, 5 ரிமைனிங் 1, 4 × 1 4 + 1 5. அகெயின் 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதே வேல்யூ தான் கிடைக்கும். 2 5 + 2 7, 5 + 5 10, 0 ரிமைனிங் 1, 5 + 1 6. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6072. ஸோ அந்த பில்லரோடைய வால்யூம் என்னவாக இருக்கும்னா 6072 cm3 இருக்கும். அண்ட் இன்னொன்று இந்த காமனாக வெளியே எடுத்துருக்கேன்ல, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சேமாக இருந்தால் மட்டும்தான் வெளியே எடுக்கணும். ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ h1 h2ன்னு எடுத்துக்கிட்டேன். ரேடியஸ் சேமாக இருக்கிறதுனால நான் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் உள்ளே நான் டேரெக்டாக அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறனால ஓகே, அங்கேயும் இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் 7th கொஷின். சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றில் கன அளவுகளின் விகிதம் என்பது. இந்த ரேஷியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 3 ஷேப் கொடுத்துட்டு ரேஷியோ ஆல்ரெடி கேட்டிருந்தான், ஞாபகம் இருக்கா. அந்த கோனு சிலிண்டர் ஸ்பியர் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கோனோடைய வால்யூம், அடுத்து ஹெமிஸ்பியரோட வால்யூம், அடுத்து சிலிண்டரோட வால்யூம். கோனோட வால்யூம் ஃபார்ம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1/3 πr²h இஸ் டு ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2/3 πr3.
அங்கே வந்து ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா பார்த்துருப்போம் 4/3 πr கியூப்னு. ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர். இப்போ 4/3 πr கியூப் தான் ஸ்பியரோட வால்யூம் அண்ட் ஹெமிஸ்பியரோட வால்யூம் அதில் பாதி, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வந்து 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2/3 πr கியூப். அடுத்து என்னது, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது, πr²h. அண்ட் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம்னு கொடுத்துட்டானா, அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு ஹைட், ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், r அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாமா. இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்னா πr² × r எவ்வளோ, r3. இங்கேயும் 2/3 πr3. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை, ஏன்னா h அப்படின்றது இங்கே இல்லை. பட் இங்கே h இருக்கா, ஹச்சுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், r அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ πr³ அப்படின்னு கிடைக்கும். πr³ மூணுமே கேன்சல் ஆகிடும். அண்ட் டினாமினேட்டரில் 3 இருக்கா, அந்த 3 கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரேஷியோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா மீனிங், ஏன்னா ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சா, அப்போ ரிமைனிங் 1 இருக்கும். இப்போ 3 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் வேறு எதுவும் இல்லை. அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1, இங்கே 2, இங்கே எவ்வளோ 3. இப்போ 1:2:3 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு 7241 1/7 கன சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பியரோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் எவ்வளோ, 7241 1/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆரம், அதாவது ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் ஃபார்முலா நமக்கு ஸ்பியரோடது தெரியும். என்ன வால்யூம் ஃபார்முலா, 4/3 πr3. இதில் பையோட வேல்யூ எனக்கு தெரியும், அதையும் அப்ளை பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இப்போ இதையும் நான் ரைட் சைடில் அப்ளை பண்ணணும். பட் இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னா இன் பிட்வீனில் ப்ளஸ் இருக்கிறது அப்படின்ற மீனிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 7 இந்த 7241ஆல் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 7241 × 7 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 7 × 1 7, 7 4s are 28, 7 2s are 14 + 2 16, 7 7s are 49 + 1 50. அப்போ 50,687 கிடச்சிருக்கு. ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 50,688 கிடைக்கும். இங்கே 87 இருக்கா, ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 88 டிவைட் பை இந்த 7 அப்படியே எடுத்துக்கணும். கரெக்டாக. இப்போ எனக்கு r3, ஆரோட வேல்யூ மட்டும் தானே வேணும், ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுருங்க. ரிமைனிங் 50688/7 இருக்கா, இந்த 4/3 ஈக்குவல் தானே போச்சுன்னா 3/4னு சேஞ்ச் ஆகும். இன்டூ பையோட வேல்யூ என்ன, 22/7 ஈக்குவல் டு கன்சைட் போச்சுன்னா 7/22 அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா. எது கேன்சல் ஆகும், 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த 22ஐயும் 50,688ஐயும் டேரெக்டாக 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are 22, இங்கே 11 4s are 44, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. 11 6s are 66. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 8 மட்டும்தான் எடுக்கணும். 8 வந்து 11ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 0 போட்டுட்டு தான் அடுத்து 88 நம்ம எடுத்துக்கணும். 88 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் கிடைக்கும். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 1 4, அகெயின் 4 × 1 4, ரிமைனிங் எவ்வளோ 2, 4 5s are 20, 4 2s are 8. அப்போ 1152 × 3. அண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கா, அண்ட் 2 இது கூட கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டேபிளில் எவ்வளோ கிடைக்கும், 2 5s are 10, ரிமைனிங் எவ்வளோ 1. அடுத்து 2 7s are 14, ரிமைனிங் 1, 2 6s are 12. எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 576 × 3. இது நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் ரூட் எடுத்தாலும் ஓகே, அதாவது க்யூப் ரூட் எடுத்தாலும் ஓகே. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 6 are எவ்வளோ 18, 8 ரிமைனிங் 1, 3 7s are 21 + 2, 21 + 1 22, 3 5s are 15 + 2 17. r³ வேல்யூ 1728. நான் ஆரோட வேல்யூ என்னது, க்யூப் ரூட் ஆஃப் 1728. 1728க்கு க்யூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 12. ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், ஆரம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ரேடியஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 12 சென்டிமீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். ஒரு செவ்வக தொட்டியின் 2340 m³ அளவு தண்ணீர் உள்ளது. இப்போது இந்த கொஷினில் ஒரு தண்ணி தொட்டியில் வந்து 2340 m³ அளவு தண்ணீர் உள்ளதுன்னு கொடுத்துருக்கானா. ஸோ இதை வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டியை தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம்ன்றது தான் இன்டெரக்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் எவ்வளோ, 2340 m³. நெக்ஸ்ட்டு அது தொட்டியின் நீளம் 15 மீட்டர். நீளம்னா என்ன, லென்த்து 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அகலம்னா என்னது, பிரெத்து. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்கான், 13 மீட்டர்னு கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான், ஆழம் என்னென்னு கேட்டிருக்கான். ஆழம்னா என்னது, ஹைட். ஓகேவா. இப்போ இந்த வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியணும். எதோட வால்யூம் ஃபார்முலா, இந்த ரெக்டாங்குலர்
டேங்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் டேங்க் என்னன்னு சொல்லுவோம்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி கியூப் பற்றி பார்த்தோமா, கியூப்னா என்ன, எல்லா சைடும் சேமாக இருந்தால் கியூப்னு சொல்லுவோம். கியூபாய்டுனா என்னது, இந்த ரெக்டாங்கிளோட 3D ஷேப் தான் நம்ம கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட் இந்த மூணுமே கியூபாய்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன கியூபாய்டுக்கு அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 2340. இதுதான் வால்யூம் ஃபார்முலா. கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ என்ன 15, பியோட வேல்யூ 13, ஹைட் எனக்கு தெரியாது. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 2340. இப்போ டேரெக்டாக 15 டேபிளில் கூட இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 இன்ட்டு 1 டைம் 15 கிடைக்குமா, ரிமைனிங் 8 அப்படின்னு இருக்கும். அடுத்து 15 இன்ட்டு 5 டைம்ஸ் 75ன்னு இருக்கும், ரிமைனிங் 9 இருக்கும். 19 இருக்குது. அப்போ 15 இன்ட்டு 6 டைம்ஸ் 90. 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 13 இன்ட்டு 1 13, ரிமைனிங் 2 26ன்னு இருக்குது. அப்போ 13 இன்ட்டு 2 ஹைட்டோட வேல்யூ என்னது 12 சென்டிமீட்டர், சாரி மீட்டரில் கொடுத்துருக்கானா, அப்போ 12 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 12 மீட்டர். நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு உருளையின் உயரம் 3.5 மீட்டர், அடிவிட்டம் 4 மீட்டர் எனில் உருளையின் கன அளவு காண்க. உருளைனா என்னது, சிலிண்டர். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே, என்ன ஃபார்முலா, பைஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் பையோட வேல்யூ தெரியும், ரேடியஸ் வந்து கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்கானா விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கானா. விட்டம்னா என்னது, டயாமீட்டர். டயாமீட்டர் 4 மீட்டர். அப்போ ரேடியஸ்னா என்னது, டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேடியஸ் வந்து 2 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் ஹைட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 3.5 மீட்டர்னு. பட் பாயிண்ட்டில் இருக்கும்போது சம்டைம் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ பாயிண்ட்டில் இருக்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் டிவைடில் 10 போட்டுக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஒரு நம்பரை டேரெக்டாக 10ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். 35 அப்போ 10ஆல் டிவைட் பண்ணணும் தானே, ஸோ அதனால் பை 10ன்னு போட்டிருக்கேன். இப்போ டேரெக்டாக இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ என்ன 22/7, ஆரோட வேல்யூ என்ன 2 மீட்டர்னு கொடுத்துருவோம்னா, ஸோ ஸ்கொயருன்றதுனால 2 × 2. ஹைட்டோட வேல்யூ 35/10. ஸோ இது 7 35 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அடுத்து 2 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10 கிடைக்குமா, 5 5 கேன்சல் ஆயிரும். 22 × 2 எவ்வளோ 44 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இந்த சிலிண்டரோட வால்யூம் 44 மீட்டர் கியூபாக இருக்கும். நெக்ஸ்ட் 11th கொஷின். இரண்டு உருளையின் சம கன அளவு உள்ள உயரங்களின் விகிதம் 1:3 எனில் அதன் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கன அளவுன்னு கொடுத்துருக்கானா, என்னது வால்யூம். ஸோ வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ வால்யூம் 1 ஈக்குவல் டு வால்யூம் 2ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஒரு சிலிண்டரோட வால்யூம் வால்யூம் 1 அண்ட் இன்னொரு சிலிண்டரோட வால்யூம் 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். அண்ட் இது என்ன கொடுத்துருக்கான்னா உயரங்களின் விகிதம், அதாவது ஹைட்டோட ரேஷியோ. அப்போ H1:H2 என்ன கொடுத்துருக்கோம் 1:3. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தானே. ஒரு வேல்யூஸ் வந்து ரேஷியோவில் இருக்கும்போது அதை செப்பரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா கூடவே ஒரு வேரியபிளையும் ஆட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ 1x 3xன்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஹைட் 1 வந்து 1x, ஹைட் 2 வந்து 3x. அண்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதன் ஆரங்களின் விகிதம். ஆரம்னா என்னது, ரேடியஸ். R1:R2 இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. வால்யூம் 1 ஃபார்முலா என்ன, அண்ட் சிலிண்டருக்கு தானே வால்யூம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது πr ஸ்கொயர் ஹெச். அண்ட் இங்கே என்னது அதே ஃபார்முலா தான் πr ஸ்கொயர் ஹெச். பட் இது 1 2 அப்படின்றதுனால ரேடியஸ் 1 ஹைட் 1 எடுத்துக்கிறேன், ரேடியஸ் 2 ஹைட் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பையோட வேல்யூ அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா இங்கேயும் பை தான் இருக்குது இங்கேயும் பை தான் இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ R1² இன்ட்டு H1ஓட வேல்யூ என்னது 1x அப்படின்னு எடுத்திருக்கேன், ஈக்குவல் டு R2² அப்படி இருக்கட்டும், H2ஓட வேல்யூ என்னது 3x. இப்போ எனக்கு R1 R2 இதுக்கான ரேஷியோ தானே வேணும். அப்போ R1²/R2², இதை மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. எனக்கு எதோட ரேஷியோ வேணுமோ அதை மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. ரிமைனிங் வேல்யூஸ்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 3x. இந்த 1x இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துருமா, எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ R1²/R2² இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா R1/R2² எழுதிக்கலாமா. இன்னும் ரெண்டுத்துக்கு ஸ்கொயர் காமனாக தானே இருக்குது, அதை அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு 3/1. இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் போச்சுன்னா என்னாகும், ரூட்டாக மாறிடுமா. அண்ட் ரூட் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக தான் வரும். அப்போ R1/R2 ஈக்குவல் டு √3/1 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ R1/R2 ஈக்குவல் டு 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 3க்கு ரூட் எடுக்க முடியாது, எடுத்தாலும் பாயிண்டில் தான் வரும். அப்போ √3/1 தான் ஆன்சர். அண்ட் டிவைடில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் தானே. ஏன்னா ரேஷியோவில் இருந்தால் கண்டிப்பாக டிவிஷனில் இருக்குது அப்படின்றதா மீனிங். √3:1. பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த ஆப்ஷனில் இருக்காது, √3:1ன்ற ஆப்ஷனே இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ரேஷியோ இருக்குல்ல, இதை அப்படியே √3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன்.
√3:1 தான் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபுல் ரேஷியோவை √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். √3 × √3 எவ்வளோ 3 அப்படின்னு கிடைக்கும். 1 × √3 எவ்வளோ √3. 3:√3 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th கொஷின். ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல் 19 சென்டிமீட்டர். மேலும் அதன் மூலைவிட்டத்தின் நீளம் 5√5 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயரில்னு கேட்டிருக்கானா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு செவ்வகம்னா என்னது, கியூபாய்டோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமா, 19 சென்டிமீட்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டான். அடுத்து அதன் மூலைவிட்டம்னா என்ன, டயக்னலோட வேல்யூ என்னன்னா 5√5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். எனக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்கான், அதன் மொத்த பரப்பு என்பது, மொத்த பரப்புனா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும். இன்னொன்று கியூபாய்டோட டயக்னல் ஃபார்முலா தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × LB + BH + LH, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. அண்ட் டயக்னலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா √L² + B² + H² ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 5√5. இந்த √L² + B² + H², இதுதான் கியூபாய்டோட டயக்னல் ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த L + B + H² இதோட ஃபார்முலா தெரியும் தானே. இது என்ன அப்படின்னா A + B + C² அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த கொஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கான ஃபார்முலா இங்கே சைடில் வேணால் எழுதி போடுறேன். A + B + C² அப்படி இருக்குன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா A² + B² + C² + 2 × AB + BC + CA, இதுதான் A + B + C² ஃபார்முலா. இப்போ இதுவும் இதே ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ இது ஸ்கொயருக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. ABCக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, LBHன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா எப்படி கிடைக்கும், L² + B² + H² + 2 × LB + BH + LHஆ. இப்போ எனக்கு இதோட வேல்யூ தான் வேணும். ஏன்னா இதுதான் என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. கரெக்டாக. அப்போ எனக்கு ரிமைனிங் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். L + B + Hோட வேல்யூ என்னது, 19. அந்த 19 அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 19² கிடைக்குமா. L² + B² + H², இதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்கே டயக்னல்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, டயக்னல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் இங்கே சைடில் தனியாக எழுதிக்கிறேன். √L² + B² + H² ஈக்குவல் டு என்ன இருக்குது, 5√5 இருக்குது. இப்போ இந்த ரூட் இருக்குல்ல, ரூட் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். கரெக்டாக. அப்போ ரூட்டை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். இப்போ 5√5² அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு என்னது, L² + B² + H². 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25. √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 25 × 5 எவ்வளோ, 125. இப்போ இதோட வேல்யூ 125 ப்ளஸ் இந்த 2 × LB + BH + LH இருக்குல்ல, இது என்னென்னு எழுதிக்கலாம், TSE அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ இந்த TSEயோட வேல்யூ தான் எனக்கு வேணும். 19² வேல்யூ என்னது, 19 × 19 மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 9 9s are 81. 9 × 1 9 + 8 எவ்வளோ, 17. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 1 கிடைக்கும். 1 9 + 7 16, இங்கே 3 கிடைக்கும். இப்போ 3 61 கிடச்சிருக்கு. இந்த 125 இந்த சைடு வந்துச்சுன்னா -125 சேஞ்ச் ஆகும். ஈக்குவல் டு TSE. இப்போ TSE வேணும்னா 361ஐயும் 125ஐயும் மைனஸ் பண்ணணும். 361 - 125. அப்போ 5 வந்து 1லேருந்து மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணிக்கலாமா. 11 - 5 6, 5 - 2 3, 3 - 1 2, 236 தான் இந்த கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 236. நெக்ஸ்ட் 13th கொஷின். 2 கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு கன அளவுனா என்ன, வால்யூம். இப்போ வால்யூம் 1 வால்யூம் 2 இதோட வேல்யூ தான் என்னது, 8:1ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, சைடோட ரேஷியோ. சைடுனா என்னது, ஏ தானே சைடுன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே 2 கியூப் இருக்கிறதுனால A1:A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வால்யூம் ஃபார்ம்லாம் தெரியும். கியூபோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்னது, A3. பட் இங்கே A1 A2 இருக்கிறதுனால A1³ A2³ எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 8:1 இருக்கா. சரி, ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாமா. அப்போ A1³ / A2³ ஈக்குவல் டு 8/1 எழுதிக்கலாம். க்யூப் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், A1
பை A2 த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா ஈக்குவல் டு 8/1. இப்போ க்யூப் அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும் க்யூப் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ A1/A2 ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 8/1. சரி 8க்கு க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். 1க்கு க்யூப் ரூட் எடுத்தால் 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ A1/A2 வேல்யூ 2/1னா A1:A2 வேல்யூ என்னது டிவைட்ல இருந்து ரேஷியோ எழுதிக்கலாம் தானே. இப்போ 2/1னா 2:1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2:1. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப். கொள்ளளவுனா என்ன அதோட கெப்பாசிட்டின்னு என்ன சொல்லியிருக்கேன் வால்யூம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வால்யூம் தான் 1848 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதன் வட்ட அடிப்புறத்தின் விட்டம் 14 மீட்டர். விட்டம்னா என்னது டயாமீட்டர் எவ்வளோ 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் உயரமானது அதாவது ஹைட்டு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்னது πr²h ஈக்குவல் டு 1848. டயாமீட்டர் 14 ரேடியஸ் என்னது இதில் பாதி அதாவது 7 மீட்டர். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்னது 22/7. ரேடியஸோட வேல்யூ என்னது 7. அப்போ ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 7 × 7. ஹைட் எனக்கு தெரியாது அதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 1848. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த 7ஐயும் இந்த 1848 டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 2s are 14 கிடைக்கும். ரிமைனிங் 4 7 6 are 42 ரிமைனிங் 2 7 4s are 28 கிடைக்கும். இந்த 22 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 22 × 1 22 ரிமைனிங் 4 இருக்கும். 22 × 2 44 அப்படின்னு கிடைக்கும். ஹைட்டோட வேல்யூ என்னது 12 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஓர் அரைக்கோளத்தின் கன அளவு 1152 பை சென்டிமீட்டர் கியூப். அரைக்கோளம்னா என்ன ஹெமிஸ்பியரோட வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க 1152 பை சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவுனா என்னது CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெமிஸ்பியருக்கு வால்யூம் ஃபார்ம்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது 2/3 πr³ ஈக்குவல் டு இதை தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க 1152 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா 2πr². இதுதான் ஹெமிஸ்பியருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பையோட வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆப்ஷன்லலாம் பாருங்கள் பை அப்படியே தான் இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஆரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். பை கேன்சல் பண்ணிடலாமா. r³ ஈக்குவல் டு 1152 × 2/3 ஈக்குவல் டு தான் போச்சுன்னா 3/2 சேஞ்ச் ஆகும். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 5s are 10 ரிமைனிங் 1 2 7s are 14 ரிமைனிங் 1 2 6 are 12. இப்போ 576 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1728 அப்படின்னு கிடைக்கும். இப்போ r³ வேல்யூ 1728 ஆரோட வேல்யூ என்னது கியூப் ரூட் ஆஃப் 1728 கியூப் ரூட் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் தானே. அதோட வேல்யூ என்னது 12. ஆரோட வேல்யூ 12 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 2π × 12² அப்படின்னு வரும். 12² வேல்யூ என்னது 144. இந்த பை அப்படியே இருக்கட்டும். 144 × 2 எவ்வளோ 288 பை. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு கோளத்தின் விட்டம் இருமடங்காகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோளம்னா என்னது ஸ்பியரோட டயாமீட்டர் டபுள் ஆகுது. டயாமீட்டர் டபுள் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியணும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 4πr². இதுதான் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயாமீட்டர் டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கானா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் என்னது இதில் பாதி 1 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போமா. இதுவே டயாமீட்டர் டபுள் ஆகுதுன்னா ஆல்ரெடி 2 சென்டிமீட்டர்னால் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ மாறும் 4 சென்டிமீட்டர்னு சேஞ்ச் ஆகும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது 2 சென்டிமீட்டர். இப்போ டயாமீட்டர் டபுள் ஆச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகுது அப்படியே டபுள் ஆகுது. கரெக்டு தானே. ஏன்னா இங்கே டயாமீட்டர் வச்சு ஃபார்முலா இல்லை ரேடியஸ் வச்சு தான் இருக்குது. அதனால தான் இந்த பாயிண்ட்டு சொன்னேன். அப்போ டயாமீட்டர் டபுள் ஆகுது அப்படின்னா ரேடியஸும் டபுள் ஆகும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஆர்னு இருக்கா. இப்போ என்னவா சேஞ்ச் ஆகும் 2 × r சேஞ்ச் ஆகும். இப்போ 4π × 2r². இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4π 2 ஸ்கொயர் பண்ணால் 4 r ஸ்கொயர் பண்ணால் r². இந்த 4πr² இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. இந்த 4 மட்டும் தான் எக்ஸஸாக இருக்குது. அதை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 4πr². சரி இங்கே 4πr இங்கே 4πr² இருக்கா. இங்கே 4 × 4πr². இங்கே 1 டைம் இருக்குன்னா இங்கே எத்தனை டைம் இருக்குது 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வேல்யூ 1லேருந்து 4ஆக மாறி இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 3 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ எவ்வளோ ஆன்சர்னால் 300% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மீனிங். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 1 இருக்குது
1 கூட 3 ஆட் பண்ணால் தான் 4ன்னு கிடைக்கும். கரெக்டாக தான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் எடுத்திருப்போம். எந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதை நியூமினேட்டரில் எடுத்துக்கணும். கரெக்டாக டிவைடட் பை அண்ட் எந்த நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் டினாமினேட்டரில் எடுத்துக்கணும். 1ல் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 1 தான் டினாமினேட்டரில் எடுத்துக்கணும். இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். இப்போ 3 × 100% எவ்வளோ? 300%. இதுதான் ஆன்சரு. நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3 இன்க்ரீஸ் ஆகுதா? 3 இன்க்ரீஸ் ஆனால் 300%. இதுவே இங்கே 1 இருக்குது, இங்கே வெறும் 2 தான் இருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே 1 இங்கே 2, வெறும் 1 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 300%. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர். வெளிப்பரப்புனா என்னது? சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்களா? அண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியும். என்னது? 6a². அதுக்கான வேல்யூ தான் என்னது? 96. அப்போ a² வேல்யூ என்னது? இந்த 6ஐயும் 96ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் கிடைக்கும்? 6 × 1 6 ரிமைனிங் 3. 6 6 36. a² 16னா ஏவோட வேல்யூ என்னது? √16. ஏன்னா ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4ன்னு கிடச்சிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. கியூபோட வால்யூம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், a³. ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா 4³ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் 64 cm3. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஷின். ஒரு திடக்கோளத்தின் வலைப்பரப்பு 36 cm². திடக்கோளம்னா என்னது? சாலிட் ஸ்பியர். ஸோ ஸ்பியரோடைய சிஎஸ்ஏ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 36 cm². அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஸ்பியரோட ஃபார்முலா தானே. அடுத்து அதனை இரு அரைக்கோளங்களாக பிரித்தால், அரைக்கோளம்னு என்னது? ஹெமிஸ்பியர். ஒரு பெரிய ஸ்பியராக இருக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஹெமிஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? மொத்த பரப்புனா என்ன? டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா ஸ்பியரோட சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். 4πr² = 36. ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ ஃபார்முலா தெரியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னது? 2πr². அண்ட் டிஎஸ்ஏ ஃபார்முலா என்னதுன்னா 3πr². அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா இந்த பாயிண்ட். இதை வச்சு தான் நான் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். r² வேல்யூ என்னது? 36/4 அப்படின்னு கிடச்சிருக்கா. இன்டூ பை இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகும்? 1/πன்னு சேஞ்ச் ஆகும். ஏன் நான் பையோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணல அப்படின்னா இங்கேயும் ஒரு பை இருக்கா. ஸோ அந்த பை இந்த பை ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் பையோட வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்லை. இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 × 9 × 36. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 9/πன்னு கிடச்சிருக்கு. எதோட வேல்யூ? r² வேல்யூ. இப்போதைக்கு இந்த ரூட்லாம் எடுக்காதீங்க, ஏன்னா இங்கேயும் r² தான் இருக்குது, இங்கேயும் r² தான் இருக்குது. டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3π × r² பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 9/πன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பை கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ? 9 3s are 27. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது ஒரு ஹெமிஸ்பியருக்கான டிஎஸ்ஏ வேல்யூ என்ன அப்படின்னா 27 cm². ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 27. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 cm, உயரம் 8.4 cm. அது உருக்கப்பட்டு ஒரு கோளமாக வர்க்கப்பட்டால் கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்னன்னா ஒரு கோனுடைய ஆரம், அதை ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 2.1 cm. அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 21/10 எடுத்துக்கலாமா. இன்னொன்று ஹைட் என்ன கொடுத்துருக்கான், 8.4 cm கொடுத்துருக்கான். இதையும் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெல்ட் பண்ணி ஒரு ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப்பில் வந்து மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமான வால்யூம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஷேப் தான் மாறுமே தவிர வால்யூம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நான் எங்கே என்ன பண்ணுறேன்னா வால்யூம் 1 = வால்யூம் 2ன்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் 1னா என்னது, கோனோட வால்யூம். வால்யூம் 2னா ஸ்பியரோட வால்யூம். இதை வச்சு தான் இந்த ஃபார்முலா இந்த கொஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வால்யூம் 1 ஃபார்முலா என்ன, கோனோடைய ஃபார்முலா 1/3 πr²h. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது, 4/3 πr³. இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியும், பை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ, இது வந்து கோனோடது தானே. அப்போ இந்த கோனோடைய ரேடியஸையும் ஹைட்டையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. r² என்னது 21/10 ஸ்கொயர்னு கிடைக்குமா. அப்போ 21/10 இன்னொரு டைம் வரும். ஹெச்சோட வேல்யூ என்ன 84/10 = 4r³ கிடைக்கும்.
அண்ட் இந்த 4ஐயும் 84ஐயும் கேன்சல் பண்ணால் 21 கிடைக்குமா. எனக்கு ஆர் கியூபோட வேல்யூ தான் இவ்வளோ கிடச்சிருக்கு, பட் ஆரோட வேல்யூ தான் எனக்கு வேணும். அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், கியூப் ரூட்டாக சேஞ்ச் ஆகுமா. இதிலே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, எதுவும் மல்டிப்ளை தான் பண்ண வேண்டாம். கியூப் ரூட் எடுத்திங்க அப்படின்னா 3 21 இருந்தால் ஒரு 21 மட்டும் எடுத்தால் போதும், 3 10 இருந்தால் ஒரு 10 மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 21/10. பட் ஆப்ஷனில் பாயிண்டில் கொடுத்துருக்கானா, டிவைடில் ஒரு 0 இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 2.1 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இன்கேஸ் இப்போ 21/100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ 0.21 எடுத்துருப்பீங்க. டிவைடில் ஒரு 0 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். டிவைடில் 2 0 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் லாஸ்ட்லேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2.1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், 20th கொஸ்டின். 2 வேறுபட்ட கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 9:25, அவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க கரெக்டாக. எதோட சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவற்றின் கன அளவுகளின் விகிதம். கன அளவுனா என்னது, வால்யூம். இப்போ V1:V2 இதுதான் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கான், சர்ஃபேஸ் ஏரியா அதோடைய ரேஷியோ. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 4πr². அண்ட் இங்கே நமக்கு வந்து R1 R2ன்னு இருக்கும் கரெக்டாக. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ரேடியஸ் ஒன்றா இருக்காது, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 9:25 இருக்குல்ல, அதை 9/25 எடுத்துக்கலாமா. இது வந்து 4πr1², இதோட வேல்யூ என்னது 4πr2². ஏன்னா இதுவும் சர்ஃபேஸ் ஏரியா தான், இதுவும் சர்ஃபேஸ் ஏரியா தான், ரெண்டுத்துக்கும் தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும். அதுவும் இல்லாமல் கொஷனில் வந்து ரேடியஸ் ஈக்குவல்னு கொடுக்கல. ஈக்குவல்னு கொடுத்துருந்தானா R அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால R1 R2ன்னு எடுத்துக்கிறேன். எது சேமாக இருக்குது, 4π சேமாக இருக்கா. இப்போ R1² R2² இருக்குது, இது எப்படி எடுத்துக்கலாம், R1/R2² எடுத்துக்கலாமா, ஈக்குவல் டு 9/25. R1/R2ஓட வேல்யூ மட்டும் என்னது, √9/25. ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு வந்து போச்சுன்னா ரூட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ இதோட வேல்யூ 3/5 கிடச்சிருக்கு. அப்போ R1ஓட வேல்யூ 3, R2ஓட வேல்யூ என்னது 5. இது எதுக்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, வால்யூம் 1 வால்யூம் 2 இதுக்கு தானே ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வால்யூம் 1 ஃபார்முலா என்னது, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3πr³. இங்கே R1 R2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கும் R1 R2ன்னு எடுக்கணும், R1³ வரும். இங்கே 4/3πr², 4/3π கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, R1/R2 the whole cube இருக்கா. ஏன்னா கியூப் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குன்னு வெளியே எடுத்துடலாம். R1ஓட வேல்யூ என்ன சொன்னோம், 3, R2ஓட வேல்யூ 5, ஹோல் கியூப்னு கிடைக்குமா. 3ஐ கியூப் பண்ணிங்கன்னா 27 கிடைக்கும், 5ஐ கியூப் பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 27/125. இது ரேஷியோவில் எழுதுனீங்க அப்படின்னா 27:125 கிடைக்கும். இதுதான் வால்யூம் 1க்கும் வால்யூம் 2க்குமான வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 27:125. இதோட அந்த ப்ராக்டிஸ் கொஷின் ஒரு 20 கொஷினுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஷினில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.